வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 24. குடில்கள் புறம் அழைத்து சென்ற மன்வன் தங்களுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அமர தற்பொழுது கணவன் தன்னுள் கிளப்பிவிட்ட பரிதவிப்பில் சங்கடத்துடன் அவன் அருகே அமர்ந்தாள் நெறிமதி. கையில் மெனுபுக்கை எடுத்தவன், உனக்கு என்ன வேணும்னு பாரு என்று மனைவியிடம் இயல்பாக இன்னும் நெருங்கி அமர்ந்தாள். லேசாக பெருமூச்செறிந்து தன்னை சமன்படுத்திக் கொண்டவள் அதில் விழிகளை ஓடவிட்டு தனக்கு வேண்டுவதை சொல்ல இருவருக்கும் உணவுகளை ஆர்டர் கொடுத்துவிட்டு காத்திருந்த நேரத்தில் நலனிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோமா, மனு எப்ப வருவீங்க? மணி 9 ஆகுதே என்றார் அவர் தயக்கத்துடன். தாயின் கவலையை உணர்ந்தவள், இப்பதான் ரெஸ்டாரண்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோமா, எப்படியும் வீடு வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்றான் மகன். ஓ சரி சரி, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க, நான் வைக்கிறேன் என்று இணைப்பை துண்டிக்க இவன் முகத்தில் புன்னகை அரும்பியது. யாரு, அத்தையா? ஆமா. ஒரு கணம் தயங்கியவள், நீங்க கோவப்படலனா நான் ஒன்னு சொல்லலாமா என்றாள் மெல்லமாக. மதி, எதுக்காக இவ்வளவு தயங்குற? பளிச்சுன்னு வெளிப்படையா பேசு என்று அவள் முகத்தை பார்த்தபடி நன்றாக திரும்பி அமர்ந்தான். இல்ல, வீட்டுக்கு போன உடனே முதல்ல பாட்டிய பார்த்து சமாதானமா 2 வார்த்தை பேசிருங்க. அவங்க உங்க மேல உள்ள பாசத்துல தானே அப்படி சொன்னாங்க. நீங்க காமிச்ச கோபத்துல பாவம் ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க என்றாள் கவலையாக. அவளை வியப்புடன் பார்த்து புருவங்களை உயர்த்தியவன், உனக்கும் பாட்டிக்குதான் ஆகவே ஆகாதே, அப்புறம் எப்படி நீ அவங்களுக்கு இவ்வளவு ஆதரவா என்கிட்ட பேசுற என்றாள் கிண்டலாக சிரித்தபடி. அவன் பேச்சை கேட்டு முகத்தை சுளித்தவள், ஏன் அவங்க என்ன எனக்கு விரோதியா? அவங்களுடைய கொள்கையில் எனக்கு பிடிக்காது, அது உண்மைதான். அதுக்காக அவங்களோட வயசு, உங்க மேல அவங்க வச்சிருக்க பாசம், அதுக்குற மரியாதை நான் கொடுக்க வேண்டாமா? மனசுல நியாயம்னு தோணும் போது அந்த விஷயங்களுக்காக நேருக்கு நேர் வாதிடுவேனே தவிர யாரையும் குறைவா நடத்த மாட்டேன் என்றாள் அழுத்தமாக. தன் அவளின் வார்த்தைகளில் மயங்கி அவளின் முகத்தை ஆவலுடன் வெளிகள் மென்ன பார்த்திருந்த மனுவை, எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரல் கலைத்தது. நெற்றி சுருங்க திரும்பிய அவனிடம், இன்னைக்கு என்னுடைய குழந்தைக்கு முதல் பிறந்த நாள், இப்பதான் கேக் வெட்டி கொண்டாடணும் என்றபடி ஒரு கையில் தன் மழலையை சுமந்திருந்த வாலிபன் ஒருவன் இவர்கள் முன்னே கேக் துண்டுகள் அடங்கிய ட்ரேயை நீட்டினான். ஓ என்று வேகமாக எழுந்தவன் பளீர் என்று முருவளித்து, ஹாய் ஏஞ்சல், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என உற்சாகமாய் வாழ்த்தி அப்பெஞ்சின் கரத்தை பற்றி மென்மையாக குலுக்கினான். அவளுக்கு ஒரே வெட்கமாக போய்விட தன் தந்தையின் தோளில் சரிந்து அவனை ஒற்றை வெளியில் ஓரப்பார்வை பார்த்தாள். அந்த அழகில் இவன் சொக்கி போய் நிற்க தானும் எழுந்து குழந்தையின் பட்டு கண்ணம் வருடி வாழ்த்திய நெறிமதி, என்னடா குட்டி பாப்பாவுக்கு இவ்வளவு வெக்க வருது என தான் அவளுக்கு இணையாய் தலையை சரித்து கொருமுடன் கண் சுமிட்டு வினவ, அக்குழந்தை தன் உதடை பிரித்து இருந்த 4 பச்சரிசி பற்களையும் அழகாய் காட்டி சிரித்தது. சோ ஸ்வீட் என்று அதன் நாடியை பற்றி இவள் கொஞ்ச, அங்கிள் ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க என்றவாறு இவர்களிடம் திரும்பி புன்னகையுடன் தலையசைத்து விடை பெற்றான் அதன் தந்தை. குழந்தையை எடுத்துக்கொண்டு அவன் தங்கள் குடிலை நோக்கி செல்வதை பார்த்தவள் சட்டென்று பதறி, அச்சு மாமா, அந்த பாப்பாவுக்கு நம்ம ஒண்ணுமே கொடுக்கலையே, நான் போய் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று தன் கைப்பையிலிருந்து பணம் எடுக்க முயன்றவளை வேகமாக தடுத்தான் மன்வன். மதி, குழந்தைக்கு பணம் எல்லாம் கொடுக்க கூடாதுரா, அது பேட் ஹேபிட். என்ன பேட் ஹேபிட்? எங்க ஊர்ல நாங்க அப்படித்தான் அக்கம் பக்கம் உள்ள பிள்ளைங்களுக்கு தருவோம் என்று முறைத்தாள். அது சரிடி, இங்க அப்படி இல்ல, ஏதாவது பரிசு பொருள் வாங்கி தர்றதுதான் வழக்கம். அவன் ரொம்பவும் சாதாரணமாக தன்னை டீ போட்டதை குறிப்பெடுத்துக் கொண்டே, அப்ப சரி, நீங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க என்றால் சுலபமாக. என்ன என்று விழித்தான் இவன். ஹே, இன்னும் 5 நிமிஷத்துல ஆர்டர் எடுத்த உணவு கொண்டு வந்துருவாங்க தெரியும்ல, வந்தா யாரும் சாப்பிடாம நான் பாத்துக்கிறேன். மதி என்றவன் மேலும் தயங்க, நானும் உங்க தட்ட தொட மாட்டேப்பா என்றாள் அவள் பட்டென்று. பொன்ன சரியான பிடிவாத கரடி என்று முறைத்தபடி எழுந்தாள் மனு. அப்புறம் என்றவள் சிரிக்க, உடம்பு முழுசு ரொம்ப திமிரு இருக்கு என அவளிடம் குனிந்து வார்த்தைகளை துப்பிவிட்டு சென்றான் கணவன். அடுத்த 15 நிமிடங்களில் குழந்தைகள் ஆர்வத்துடன் வைத்து விளையாடும் சில வண்ண உயர்தர பிளாஸ்டிக் முழு பொம்மைகள் அடங்கிய பையை அவளிடம் கொடுத்தவன், போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சீக்கிரமா வா என்று நாற்காலியில் அமர்ந்தான். தன் ஊரில் அனைவரிடமும் எவ்வித கல்மிஷமும் இல்லாமல் இயல்பாய் பழகிவிடும் மதிக்க தெரியவில்லை கணவனின் நகர்ப்புற நாகரிகமும். அதனால் அவனுக்குள் இருக்கும் சங்கடமும் தயக்கமும். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பரிசை எடுக்காமல் செல்பவளை இவன் குழப்பத்துடன் பார்த்திருக்க சென்ற வேகத்தில் அவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு வருவதை கண்டதும் இவனுடைய முகம் கலவரமாகியது. ஹே மதி, பிள்ளைய ஏன் தூக்கிட்டு வர? அவங்க ஏதோ தப்பா நினைக்க போறாங்க என்று பதறினான் மனு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாப்பா கிட்ட நீங்களே அதை கொடுங்க. ஒரு கணம் தயக்கத்துடன் குழந்தையை பார்த்தவன் பொம்மைகள் அடங்கிய பையை எடுத்து அதனிடம் கொடுக்கவும் அது கண்கள் மின்ன பரிசை ஆசையுடன் பார்த்துவிட்டு அவனிடம் உற்சாகமாக தாவியது. ஹே,
பாப்பு என்று வேகமாக குழந்தையை தாங்கி பிடித்தான் அவன். பொம்மையை பார்த்தது உங்ககிட்ட தாவிட்டா பாருங்களேன் என்று நகைத்தாள் மதி. மனுவின் முகத்திலும் புன்னகை பூக்க குழந்தையின் கரங்களை ஆசையாக வருடி கொடுத்தான். சரிவா பேபி, அங்கிட்ட ராட்டா சொல்லு, நம்ம அம்மாட்ட போலாமா என்று குழந்தையை கணவரிடம் கையை சேர்க்க செய்துவிட்டு அவளை தூக்கி தின்று தாய் தந்தையிடம் விட்டு வந்தாள். நாம சாப்பிடலாமா என்றவாறு தன் அருகில் வந்த அமரும் மனைவியை கண்ணெடுக்காமல் பார்த்தவன், எப்படி இப்படி எதையுமே யோசிக்காம நடந்துக்கிற நீ என்றான் ஆச்சரியமாக. என்ன செஞ்சிட்டனா என்றாள் அவள் புரியாமல். வெஜ் கார்ன் சூப்பை ஸ்பூனில் அள்ளி பருகியபடி. யாருனே தெரியாத குழந்தைக்காக கிஃப்ட் வாங்க என்ன வெளியே துரத்தி கொஞ்சமும் யோசிக்காம போய் அவங்கள்ட்ட இருந்து குழந்தைய வேற தூக்கிட்டு வர கொஞ்ச நேரத்துல எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா. இதுல என்ன மாமா டென்ஷன்? நம்ம குழந்தைய தூக்கிட்டு ஓடவா போறோம்? அவங்களும் ஆளை பார்த்தா தெரியாதா? என்னவோ உனக்கு இருக்கிற குருட்டு துணிச்சல் எனக்கு இல்லப்பா என்று தலையை செய்து கொண்டான். தனக்குள் சிரித்துக் கொண்டவள், சரி, அந்த குழந்தை உங்ககிட்ட வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்று கேட்டாள். உடனே முகம் கழிந்தவன், நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை மதி, சட்டுன்னு என்கிட்ட தாவிட்டாளே ஸ்வீட் பேபி என்று ரசனையுடன் புன்னகைத்தான். இதுக்காகத்தான் பிறந்தநாள் அப்போ குழந்தைகளுக்கு நம்ம பரிசளிக்கிறது. நம்ம பரிசை பார்த்து அவங்களோட முகம் அப்படியே மலர்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி அருள்ல என்றாள் நிறைவாக. உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டவனும் அதன் பின் உணவில் கவனத்தை செலுத்தினான். வீட்டின் போட்டிக்கோவின் உள்ளே வண்டியை செலுத்தி நிறுத்தியவன், மணி 10 ஆகுது, இன்னமும் எல்லாரும் முழிச்சுட்டு தான் இருக்காங்க போல இருக்கு என்றான் வியப்புடன். கிளம்பும் போது நீங்க நடந்துகிட்ட விதம் அப்படி என்ற பார்வையால் தன்னை குற்றம் சாட்டும் மனைவியை அமைதியாக ஒரு பொன் சிரிப்புடன் பார்த்துவிட்டு வீட்டுக்குள் சென்றான். என்ன மனு, வெளியே கிளம்பி போனா நேரமா போயிட்டு வரதில்லையா என்று நளினி மகனிடம் குறைப்பட அவரிடம் முருவளித்தவன், என்னமா செய்யறது, போன இடத்துல பாதி நேரம் உங்க மருமக வீட்டுல இருந்து கிளம்பும் போது எதுக்காக அப்படி கோவப்பட்டீங்கன்னு என்ன ரொம்பவும் வருத்த எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவளை சமாதானம் பண்ணி நைட்டு சாப்பாடு முடிச்சு வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்றான் அவளையே பார்த்தபடி. மதியோ கண்களை உருட்டி பாட்டியை ஜாடை காட்ட அது தெளிவாக அனைவரின் பார்வை வட்டத்திலும் விழுந்தது. என்ன பாட்டி, நீங்களும் என்ன தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க என்று சுவாதீனமாக வினவியபடி அலமேலுவின் அருகே சென்று அமர்ந்தான் மன்வன். பேரனின் முகத்தை பார்த்ததும் அவர் விழிகள் கலங்க துவங்க, தூக்க வரலப்பா, இனிமேதான் தூங்க போகணும் என்றார் குரல் தழுதழுக்க. சங்கடமாக உணர்ந்தவன், சாரி பாட்டி என்று மெதுவாக உரைத்து அவர் கையை பற்றி அழுத்தினான். யாரு என்கிட்ட எப்படி கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நீ மட்டும் என்கிட்ட கோவப்படாதடா என்றவர் தன் கம்பீரம் விட்டு இறங்கி இறைஞ்சவும் அங்கிருந்த அனைவருக்குமே நெஞ்சம் உருகி போனது. பாட்டி என் அதட்டருடன் அழைத்து, என் பாட்டி எப்போதுமே என்கிட்ட கெஞ்சக்கூடாது. நீங்க எப்படி என்கிட்ட உரிமையா கடிஞ்சுக்கிறீங்களோ அது மாதிரி எனக்கு எப்போதாவது கோபதாபங்கள் வர்றது இயற்கை தானே, அதுக்காகலாம் நீங்க உடைஞ்சு போயிடுவீங்களா என்று அவரை தோளோடு அணைத்து கண்டித்தான். அதில் முகம் தெளிந்தவர் அவன் கண்ணம் வருடி தன் கைக்கு முத்தம் கொடுத்துவிட்டு மதியிடம் திரும்பி, இங்கே வா என்று அழைத்தார். அவள் விழிகளை வியப்புடன் விரித்துவிட்டு அவர் அருகே செல்ல, இப்படி உட்காரு என்று தனக்கு மறுபக்கம் காண்பித்தார். அமர்ந்தவளின் கரத்தை அழுத்தமாக பிடித்துக் கொண்டவர், பரவாயில்ல, முத்துவும் ஜோதியும் உன்னை நல்லபடியா வளர்த்துதான் எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் உன்னுடைய துடுக்குத்தனத்தை மட்டும் தான் நான் அதிகமா கவனிச்சுட்டு இருந்திருக்கேன். இன்னைக்குதான் முறையா உன் குணமே புரியுது. உனக்கு என் மேல எவ்வளவு பிடித்தமின்மை இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள்னு வரும்போது அதற்குற மரியாதையை நீ கொடுத்து என் பேரனுக்கு அறிவுரை சொல்லிருக்கல. நீ நினைச்சிருந்தா இதை பயன்படுத்தி என் மேல அவனுக்கு இன்னமும் கோபத்தை வரவழைச்சிருக்கலாம். ஆனா நீ அப்படி நடந்துக்கல என கொஞ்சம் விடைவெளி விட்டார். அனைவரும் அலமேலுவின் இந்த புதிய பரிணாமத்தை அதிசயமாக பார்த்திருக்க, அதுக்காக இது முழுசுமே உன்னால மட்டும்தானே இது பெருசாவும் சொல்லிட முடியாது. இப்ப இல்லைனாலும் என் பேரன் நாளை கூட என்கிட்ட தானா சமாதானம் ஆகியிருப்பான். என்ன புரியுதா? இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாம சொல்றதுக்கெல்லாம் இந்த பாட்டி தலையாட்டிடுவாங்கன்னு மட்டும் எதுலயும் அசட்டியா இருந்துராதிரி. ஏதோ இந்த நேரத்துல கொஞ்சம் சரியா நடந்துக்கிட்டு அவ்வளவுதான் என அலட்சியமாக மொழிந்து மதியின் காதில் நன்றாக புகையை வரவழைத்து விட்டு எழுந்து கொண்டார். சரி, எல்லாரும் போய் படுங்க, நானும் தூங்க போறேன். மாலையிலிருந்து மனதை அழுத்திய அழுத்தம் மொத்தமாக தளர்ந்ததில் அலமேலுவை தொடர்ந்து அனைவரும் நிம்மதியுடன் அவரவர் அறைகளுக்கு கிளம்ப மனுவும் எழுந்தான். மதியை பார்க்க, நான் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் என்றாள் அவள் அமுழ்த்தலாக. பாட்டியின் உபயம் என பெருமூச்செறிந்தவள் பதிலெதும் பேசாமல் தலையாட்டி விட்டு மாடியேற ஆரம்பித்தான். மகனின் முகத்தை பார்த்திருந்த நளினிக்கு மதியம் தன் மாமியார் பேசியது நினைவு வர அவர் மருமகளை துரத்தினார். எல்லாம் நாளை காலையில பேசிக்கலாம், இவ்வளவு நேரம் வெளியில அலைஞ்சது உனக்கு அலுப்பா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுப்போ என வேகமாக எழுந்து கொண்டார். அதெல்லாம் இல்லத்த, ஒரு கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் அங்கதான் குளத்துக்கரையில உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் மாமா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போனாங்க, அங்க இவன் நம்மள விட மாட்டா போல இருக்கே. சரிம்மா, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட்
என அவள் பேச்சை பட்டென்று இடையில் கத்தரித்து விட்டு அவர் தன்னறைக்கு மடமடவென்று சென்றுவிட இவள் விழித்துக் கொண்டு பார்த்தாள். இந்த அத்தைக்கு என்னவாயிற்று? அம்மா போனா போகட்டும், நீ சொல்லு, எனக்கு தூக்கம் வரல என்ற ஆர்வமாக கதையை தொடர விண்ணப்பம் போட்டாள் யோகிதா. உடனே உற்சாகமானவள் அந்த உணவகத்தில் தான் பார்த்து வியந்த விஷயங்களை அவளிடம் ஆவலாக பகிர ஆரம்பிக்க தன் அறையில் மறைவாக நின்று அதை கவனித்துக் கொண்டிருந்த நளினிக்கு மகள் மீது கோபமாக வந்தது. அவளை சீக்கிரமாக கிளப்ப வேண்டுமே என்று நான் எழுந்து வந்தாள், இவள் அவளுக்கு ஈடு கொடுத்து கதை கேட்கிறாளே, இவளை எல்லாம் என்ன செய்வது என்று பல்லை கடித்தவர் வேகமாக தனது அலைபேசியை எடுத்து மகளின் எண்களை பட்டனில் தட்ட ஆரம்பித்தார். உரையாடலின் குறுக்கே தொல்லை செய்யும் கைபேசியை எரிச்சலுடன் எடுத்த யோகி அதில் உலர்ந்த பெயரை பார்த்து நெற்றியை சுருக்கினாள். யார நீ? அம்மாதான். அத்தை எதுக்காக வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே உங்களுக்கு போன் பண்றாங்க? அதான் எனக்கும் புரியல என்றவாறு பச்சை நிற பொத்தானை அழுத்தினாள் யோகி. அம்மா என இவள் வாயை திறக்கும் முன்னே, இங்க வாடி முதல்ல என்று மகளை அதட்டலாக அழைத்தார் நளினி. யோகியோ அம்மா என்று திகைக்க அவர் இணைப்பை துண்டித்திருந்தார். என்ன நீ? தெரியல, அம்மா கூப்பிடுறாங்க என்று குழப்பத்துடன் எழுந்து கொண்டாள். நானும் வரேன். அம்மா என்று அழைத்தவாறு வரும் மகளுடன் மருமகளும் உடன் வர மாமியார் சொல்வதறியாது திருத்திருவென்று விழித்தார். என்னம்மா? என்றவர் தடமாற்றத்துடன் கைகளை பிசைவதை கண்ட மதி, என்னத்த என்று தானும் விவரம் கேட்டாள். ஒண்ணுல்ல, நீ ஒரு ரூம்க்கு போ, நான் இவகிட்ட பேசுகிறேன் என்ற நளினி சமாளிப்பாக சிறிதே சிரித்தும் வைத்தார். கண்கள் இடுங்க அவர் முகத்தை உற்று நோக்கியவள் கொஞ்ச நேரமாக அவர் மாற்றி மாற்றி நடந்து கொள்வதை யோசித்தாள். தூக்கம் வருகிறது என்று நான் பேசுவதை கூட காதில் வாங்காமல் வேகமாக வந்தவர் இப்பொழுது மகளுடன் மட்டும் பேச வேண்டும் என்கிறார். அப்பொழுது என்னை துரத்துவதற்காகத்தான் இத்தனை நாடகமா என முகம் சிவந்தாள். மருமகளின் கோபத்தை பார்த்து, என்னம்மா என்று அவர் திணற, உங்க மகக்கிட்ட நீங்க தனியா பேசணும்னா அதை நீங்க என்கிட்ட நேரடியாவே சொல்லலாம்ல அத்த என மொழிந்து வெடுக்கென்று திரும்பி விறுவிறுவென்று மாடிப்படிகளில் ஏறுபவளைக் கண்டு தலையில் கை வைத்துக் கொண்டார் நளினி. புயலென சீற்றத்துடன் அறைக்குள் நுழைந்து கதவை பட்டென்று அழுத்திச் சாற்றி தாளிடுபவளை யோசனையோடு அளவிட்டான். மெத்தையில் படுத்திருந்த மன்வன் தனது உடைகள் அடுக்கி இருக்கும் வார்ட்ரோபை திறந்து இரவு உடையை எடுத்துக்கொண்டு அதை மூடியவள் வாய்க்குள் எதையோ முணுமுணுத்தபடி குளியலறை சென்று கதவை சாற்றினாள். என்னவாயிற்று இவளுக்கு? நான் மேலே வரும்பொழுது கூட இவ்வளவு கோபம் இல்லையே. ஒருவேளை பாட்டி மறுபடியும் வெளியே வந்து இவளிடம் எதுவும் பிரச்சனை செய்தார்களா? தாழ்பால் நீக்கும் ஓசையில் இவன் மீண்டும் மனைவியிடம் விழிகளை விரட்ட வெளியே வந்த மதி அறையின் விளக்கை அணைத்துவிட்டு இரவு விளக்கை ஒளிரூட்ட முயன்று தோற்றவளாக அவரிடம் கடுகடுவென்று விழுந்தாள். நைட் லேம்ப் சுவிட்ச் அது கீழ்வரிசையில 2வது என்றான் மனு அமைதியாக. அதை தட்டிவிட்டு வந்து கட்டலின் ஓரம் படுத்துக் கொண்டவள் அவனிடம் எதுவும் பேச முயலாது தூங்குவது போல் கண்களை மூடிக்கொண்டாள். என்னடா நடக்குதுங்க? என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கலையேவ. இப்ப எதுக்காக உனக்கு இவ்வளவு கோபம்? அவளோ பதில் பேசாது அமைதியாக இருக்க இவனுக்கும் எரிச்சல் வந்து அவளை வேகமாக தன்புறம் திருப்பினான். மதி உன்கிட்டதான் கேக்குறேன் என்றான் அதட்டலாக. பட்டென்று இமைகளை திறந்தவள், என்ன சொல்றீங்க என கோபமாக ஆரம்பித்து நளினி நடந்து கொண்டதை முடிவில் வருத்தத்துடன் சொல்லி முடித்தாள். அத்தைக்கிட்ட இதை நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அவங்க இப்படி என்ன உதாசனப்படுத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. அவள் சொல்ல சொல்ல தானும் குழப்பத்துடன், அம்மா ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என மூளையை கசக்கியவனுக்கு மெல்ல விஷயம் புரிப்பட அவன் உதட்டில் ரகசிய புருவல் பூத்தது. திரும்பி மனைவியை பார்க்க அவள் இன்னமும் முகத்தை சுருக்கிக் கொண்டுதான் படுத்திருந்தாள். மனதில் உல்லாசம் பிறக்க அவளிடம் ஆசையாக நெருங்கியவன் தன் ஆட்காட்டி விரல் கொண்டு அவள் முகத்தில் மிருதுவாக உரசையும் உரசாமல் கோலம் வரைய ஆரம்பிக்க, நீங்க வேற, உங்களுக்கு இது தவிர ஒரு வேலையே இல்லையா என்ற எரிச்சலுடன் அவன் கரத்தை தட்டிவிட்டாள் மதி. அவளின் உதாசீனத்தில் இவனுக்கும் கடுப்பு கிளம்ப, ஏய் என்னடி ரொம்ப தான் பண்ற, சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சா என்றார் மனு வேகமாக. எது உங்க தண்டனையா என ஏளனமாக வினவியபடி எழுந்தமர்ந்தவள், நானும் கல்யாணம் முடிஞ்ச 2-3 நாளா உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன முத்தமிடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சாக்கு வேணும். அதுக்காக இல்லாத காரணம்லாம் தேடி கண்டுபிடிச்சு என்ன நெருங்குறீங்கல்ல என்று அவனை அசட்டையாக பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டாள். அவ்வளவுதானே என்பது போல் ரொம்பவும் அசால்ட்டாக அமர்ந்திருக்கும் மனைவியை கண்டு சில நிமிடங்கள் வாயடைத்து போனவனின் முகத்தில் ஒரு தீவிரம் வந்தது. ரொம்பவும் உத்திசலமா நடந்து கொள்வதா உனக்கு என்னமோ என்றார் மனு அவளிடம் எகத்தாளமாக. அறையில் நிலவிய அமைதியை உடைத்து பேசுபவனிடம் திரும்பியவள், என்ன என்றாள் புரியாமல். இல்ல, வெறும் முத்தம் தானே கொடுத்துட்டு போ, அந்த மாதிரி இவ்வளவு அலட்சியமா பேசுற, அத சொன்ன என்றான் கணவன் நிதானமாக. குழப்பத்துடன் அவன் முகத்தை பார்த்தவளுக்கு அவ்வளவு நேரமாக தனக்குள் இருந்த ஆங்காரத்தில் எதையும் முன்பெண் யோசிக்காது அவனை எடுத்தெறிந்து பேசிவிட்டது தாமதமாக புரியவும் ஒரு கணம் மலங்க மலங்க விழித்தாள். தன்னையே அழுத்தமாக பார்த்திருந்தவரிடம், இங்க பாருங்க, நான் அது அத்தை மேல இருந்த கோவத்துலதான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், சாரி என்று வேகமாக திரும்பி படுத்துக் கொண்டாள் மதி.
மெதுவாக புன்னகையில் இதழ்களை விரித்தவன் தானும் அவள் அருகில் சரிந்து, காலம் கடந்து போன தேவையில்லாத மன்னிப்பு, தேவைப்படாத மன்னிப்பு. ஏற்கனவே நான் கோயில்ல பேசியத மறுபரிசீலனை செஞ்சு முடிவை மாத்திட்டேன் என்று விட்டத்தை பார்த்து நெடுமூச்சை விடுத்தான் மனு. என்ன என்று கழுத்தை மட்டும் திருப்பி அவனை புரியாமல் பார்த்தாள். மதியின் விழிகளை நேராக பார்த்தவன், நம்ம வாழ்க்கை எப்ப வேணாலும் தொடங்கலாம். அப்போ பேசுனத மாத்துறதுக்கு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றேன் என்றாள் தீவிரமாக. சின்ன திகைப்புடன் இமைகளை அகல விரித்தவள், என்ன, இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க என்று நம்பாமல் மறுத்தாள். சரி, நீ அப்படியே நம்பிக்கிட்டு என்றவன் அடுத்த நொடி மின்னல் வேகத்தில் எழுந்து அவள் மீது சரிய முயன்றான். பதறி அடித்து, மாமா என் அதிர்ச்சியுடன் கூவி அரையடி இடைவெளியில் விரைந்து அவன் நெஞ்சில் கை வைத்து தடுத்தவள், ஏன் இப்படி செய்றீங்க என்றாள் இதயம் படபடக்க. என்ன செய்யுது, ஒவ்வொரு முறையும் நீதான் என்கிட்ட அலட்சியமா நடந்து நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற என்றான் அசட்டையாக. அவனை தடுத்திருக்கும் தன்னுடைய பிடி கொஞ்சம் தளர்ந்தாலும் மொத்தமாக தன் மீதே கவிழ்ந்து விடுபவன் போல் மேலே இருந்தவனை திணறலுடன் பார்த்தவள், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன் பிளீஸ் என்று கண்களை சுருக்கி அவரிடம் கெஞ்சினாள். சற்றே யோசித்தவன், அதுக்கு கொஞ்சமும் மனசு வரமாட்டேங்குதே, என்ன செய்யறது என்று அப்பாவியாக உதட்டை பிதுக்கினான் மன்மன். அதில் கோபமானவள், அது எப்படி வராம இருக்கும், நீங்க வேணும்னு எல்லாம் பண்றீங்க என்று கணவனை முறைத்தாள் மதி. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன், நீ வேணும்னு தான் இவ்வளவு தூரம் நான் போராடுற என்று மனு கண் சிமிட்டவும் முகம் சிவந்தவள் வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள். ரொம்பவும் அராஜகம் செய்றீங்க மாமா நீங்க, எவ்வளவு நேரம் தான் இப்படியே உங்களை நான் தடுத்துட்டு இருக்குது, எனக்கு கை வலிக்குது என்று சினிக்கினாள். அப்படி யாரும் உன்னை கை வலிக்க தடுக்க சொன்னாங்க, விட்டுட வேண்டியதானே என்றான் அவன் புன்னகையில் துடிக்கும் இதழ்களை அடக்கியபடி. என்று செவிமடல் சிவந்திருக்க முடங்கியவளின் முகம் இன்னமும் அவன் புறம் திரும்பாமல் இருக்க, இதென்ன உன் கழுத்துல இவ்வளவு பெரிய மச்சம் இருக்கு? ஓ சாரி, இது கழுத்துலையோ, அதுக்கும் கொஞ்சம் கீழிறங்கி என்றவன் கிறக்கமாக இழுத்து முடிக்கவில்லை. அவன் பார்வை செல்லும் பாதை புரிந்து பதறி போனவள் சட்டென்று தன் கையை எடுத்து, என்ன என்று அவசரமாக திரும்பும் நேரம் அவன் உதடுகள் அந்த மச்சத்தில் புதைந்திருந்தன. என்று கண்களை மூடிக்கொண்டவள், மாமா என தவிக்க, இதுக்கு மேல உனக்கு எந்த வாய்ப்பு கிடையாது டார்லிங் என்றவனின் இதழ்கள் அத்தோடு தன் பேச்சை நிறுத்தி கொண்டது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.